நேர உணவு யாருமே தமிழன் சாப்பிட மாட்டாங்க. அதான் எந்த தமிழனுக்கும் தொப்ப கிடையாது. இரவு நேர உணவு கல்லீரல் ஓய்வுவாங்க, ஆகாய சக்திங்குவாங்க. அந்த ஆகாய சக்தி உடம்புல ரீச் ஆகும். அப்படின்னா நம்ம ஓய்வு கொடுக்கணும் குடலுக்கு. இப்ப யாருன்னா நைட் சாப்பிட்டு தூங்குறோம் இல்லைங்களா, அது பேர் தூக்கமே கிடையாது, அது பேர் மயக்கம். உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டுங்குவாங்க. அப்ப எல்லாரும் மயங்கரமே ஒழிய தூங்குறது கிடையாது. என்னைக்கு நீங்க வெறும் ஓய்த்தோட படுத்து நல்லா தூங்குறீங்களோ அது அப்பதான் கல்லீரல் நல்லா பலமாகி உங்களையே கண்ணாடி போடுறோம். கண்ணு தெரியாம போறது காரணம் நம்ம ஃபுல்லா புட்டை இறக்கிக்கிட்டே இருக்கணும். கண்ணுக்கும் கல்லீரலுக்கு சம்மந்தம் இருக்கு, மூக்குக்கும் நுரையீரலுக்கு சம்மந்தம் இருக்கு, நாக்குக்கும் இருதயத்துக்கும் சம்மந்தம். அப்போ வெளியுறுப்புக்கு உள்ளுறுப்பு ஒரு தொடர்பு இருக்கு. அடிகின்ற காலம் 53. நீ எப்படி சாப்பிட்டாலும் சத்தா மாத்திக்கிறது 28 வயசு. முடிகின்ற காலம் 33 என்பதாங்க. அதாவது 33 வயசு முடியுதான் உங்க உடம்பு சரி ரைட் ஓகேன்னு சத்தா மாத்திங்க, அதுக்கப்புறம் மாத்தாது. அதே நீ அதே உனக்கு கண்டிப்பா கழிகின்ற காலம் 62 என்ப அப்படின்னாங்க. 62 வயசு முடி அப்படியே விட்டு அதே சாப்பிட்டாலும் சத்து போயிட்டே தான் இருக்கும், சத்து நிக்காது. தெளிகின்ற ஞானம், தெளிவான ஞானம் யாரு கிடைக்கதோ 50 90 100 வயசு இப்படி வாழலாம். ஆனா அவ்வளவு வயசு தான் வாழலாம்னு பாத்தீங்கன்னா அதுக்கு மேலையும் வாழலாம். இந்த சராசரி மனுஷன் ஆயுள் பாடு எவ்வளவுன்னு நினைக்கிறீங்க? ஒரு இன்னைக்கு காலத்துல ஒரு 65 70 75 80 அப்படி கிடையாது. மனிதனோட ஆயுள் பாடு 300 வருஷம். டாக்குமெண்ட் நேச்சுரோபதியில போனீங்கன்னா ஒருத்தர் வயசுக்கு வர்றது 20 மாசம். 20 மாசம் நீங்க பெருக்கி போட்டீங்கன்னா அதுதான் அவனோட ஆயுள் பலம். எலிக்கு 20 மாசம். நாம குடிச்சில்லைன்னா நம்ம வெட்டைய மருந்து மாத்திரை இது எல்லாமே டீ காப்பி எல்லாம் சாப்பிட உடம்பு வாங்கி நரம்பு தளர்ச்சி வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா 60 வயசுக்கு மேலே 40 வயசுக்கு மேலே படிக்கட்டு ஏற முடியாது, இறங்க முடியாது, பயப்படுறாங்க. காரணம் எலும்பு நரம்பு தேய்மானம் ஆகிடும். அப்போ எலும்பு நரம்பு தேய்மானத்துக்காக முதல்ல இந்த டீ காப்பி தான். அதுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் என்ன சாப்பிட்டாங்கன்னா சுக்கு காப்பி, ஆவாரம் பூட்டி, செம்பருத்தி பூட்டி, இது மாதிரி மூலிகை வச்சு தான் எல்லாமே டீ குடிச்சோம். டீ குடிக்கிறதெல்லாம் நம்ம பழக்கத்தில் இல்லை இருந்துச்சு. எப்படின்னா விருந்தோம்பல் ஒன்று இருந்துச்சு, அது டோட்டலிங்க எல்லாமே. காலையில் இருந்து டீ காப்பின்னு எல்லாத்துக்கும் நாளில் நீராகாரம் தான் சாப்பிட்டு இருந்தாங்க. அப்போ உடம்பு குளிர்ச்சியாக வச்சுருந்தாங்க. அப்போ ஒரு போகம் தான் விளைஞ்சது, இப்போ 3 போகம் விளையுது. இன்னும் அப்படியே கொஞ்சம் அதெல்லாம் மாற்றி பண்ணிட்டு. இப்போ நம்ம சித்த மருத்துவத்தில் முன்னெல்லாம் போன வைத்தியத்தில் ஏப்பா 3 மாதம் இதை சாப்பிடாதப்பா, 6 மாதம் சாப்பிடாதப்பா, சரிங்க சாமி அப்படின்வாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. பத்தியம்னு ஒன்று இருந்துச்சு. நீங்கள் பத்தியம் சொன்னால் அந்த பக்கம் பக்காவதாக ஓடிடுறாங்க. எனக்கு நான் எதை வேணாலும் சாப்பிட்டுக்குவேன், ஏன் மருந்து நான் மருந்தையும் சாப்பிட்டுக்கணும் அப்படிங்கிற மெத்தேடு மக்கள் இருக்காங்க. அதனால என்ன பண்ணுறது, நோய் குணமாகல நோயை அடக்கி வைக்கிற மருத்துவம் தான் நிற்குது. அதுக்கு பேர் பெயின் கில்லர். நம்ம இப்போ எதுவுமே பெயின் கில்லரை தான் நம்ம ஃபர்ஸ்ட் விரும்புகிறோம். அப்ப நோய் தற்காலிக வலி பெயின் போயிடணும், எனக்கு அது மாதிரி மருந்து தான் சொல்லுங்க, சைடு எஃபெக்ட் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்க. அப்ப நீங்க சைடு உடம்ப நம்ம பால்படுத்துறோம், நம்ம உடம்ப நாம தான் பால்படுத்துறோம். அதனால தன்னை தானறிந்த பின்னே தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை தானறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை தானே அர்ச்சிக்க தான் இருந்தானே அப்படின்னு. உயிர் 1, உடல் 2, தோஷங்கள் 3, வேதங்கள் 4, பஞ்சபூசக்திகள் 5, 6 ஆதாரங்கள், 7 சக்கரங்கள், அட்டாங்க யோகம் 8, நவதுவாரங்கள், தசவாயுக்கள் 10. இத்தனையும் முழுசா தெரிஞ்சிருந்தாதான் நீங்க நோயிலிருந்து வெளியே ரெக்கவர் ஆக முடியும். வெளியே இருந்து ரிலீஃப் ஆகி நல்லா ஆரோக்கியமா ஆள முடியும்.